வழிபட்டால் எல்லா வியாதியும் நீங்கும்னு சொல்லுகிறார் திருத்தணியில். எத்தனை வியாதி, எத்தனை வியாதி. இருமல் உரோகம் உயரக கண்பாதம் எரி குணநாசி விடமேனி இழிவு விடாத கலை வலி சோதையடு கணமாதி இவை போல கருவழி வீரை எரிகுலை சூளை கருவழி வேறும் நோய்கள் இரவிகள் போலும் எதை அடியாத வழிமுகதால் அருளாயே வரும் ஒரு கோடி அசுர கதாரி மணிகனே இசை பாராடி வரும் ஒரு கால வைரவராட மணிசுடரே இசை பாடி வரும் ஒரு கால வைரவராடி மணிசுடரே விடுவோரே அருணிட மீது உரைகள் ஓடி கருதிருமாதின் அருணிட மீது உரைகள் ஓடி கருதிருமாதின் நலவாரா அலவினை பூவில் கருவிழி மீது பனிமலை வேவு பெருமாளே சலவினை பூவில் கருவிழி மீது பனிமலை வேவு பெருமாளே தனிமலை வேவு பெருமாளே தனிமலை வேவு பெருமாளே முருகனை வழிபட்டால் நோய் தீரும். அதனால அவனுக்கு பவரோக பெருமாள்னே பேரு. வைத்தியநாத பவரோக பெருமாள், வைத்தியநாதன்னே பேரு. இருமல் உரோகம், இருமல் உரோகம் நல்ல சரியான காய்ச்சல். இருமல் உரோகம் முயலகன் காக்கா வலிப்பு, வாதம் பெராலிசிஸ் நரம்பு வியாதி, எரிகுணநாசி விடவே மூச்சு இறைச்சல், எரிகுணநாசி விடவே விஷம், நீரிழிவு சக்கரை வியாதி, நீரிழிவு, விடாத தலைவலி, விடாத தலைவலி, சோகை ரத்த சோகை, ரத்தமே இல்லைன்னு சொல்லும், சோகை எடு கலமாலை தைராய்டு, கலமாலை தைராய்டு கேன்சர், இவை ஓட பெருவயிறு ஈழை, கல்லீரல் பெருத்து போய் கல்லீரல் பாதிப்பு, குடல் பாதிப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி, பெருவயிறு ஈழை, எரிகுலை அல்சர், எரிகுலை, சூளை வயிற்றுவலி, குடல் வியாதி, பெருவலி, வேறும் உள நோய்கள், இவை சார்ந்த எல்லா நோய்களும் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உணத்தாள்கள் அருள்வாயே முருக, உணத்தாள்கள் அருள்வாயே. ஆதிசங்கரர் பகவத் பாதாளுக்கே வியாதி வந்தது, சரியான வயிற்று பிரச்சனை, வயிற்று வலி. ஆதிசங்கரர் பார்த்தார், எல்லா கோயிலையும் போய் காமாட்சியை பார்த்தார், மூகாம்பிகை பார்த்தார். அம்மா சொன்னா, எனக்கு அந்த அருள் இல்லையப்பா, என் பிள்ளைகிட்ட தான் அந்த மருந்து இருக்கு, போ. என்ன எங்க போறது? நேர திருச்சீரடைவாய் செந்தில் மாநகரம் சென்றார் ஆதிசங்கர பகவத் பாதர். அங்க முருகனை முன்னாடி நின்று அவருடைய பாம்புகளை எல்லாம் பார்த்து சண்முக புஜங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பாடினார். புயங்கன்னு பேரு, புயங்கனே, புயங்கன்னா புஜங்கன், பாம்பை அணிந்து வந்தது புயங்கன்னு பேரு.
நம்முடைய சுவாமிக்கு புயங்கன்னு பேரு, அவனுக்கு புஜங்கன்னு. தமிழ்ல புயம், வடமொழியில புஜம்னு பேரு. புஜம்னா ரெண்டு கையின் அர்த்தம், புஜம்னா பாம்பு, புஜங்கன். புயங்கனே மயங்குகின்றேன் பார். புயங்கன்னா பாம்பை அணிந்தவர். அப்பேற்பட்ட பாம்பை அணிந்த பெருமான் முருகப்பெருமான் பார்த்தால் தன்னுடைய கரங்களாலே திருநீரை வழங்கினால் வியாதி நீங்கும்.